குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்று சொல்லப்படும் பொழுது அது நம்முடைய ஆயத்தத்தை குறிக்கிறது. வேதத்திலே அநேக ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சில வசனங்களை பார்ப்போம். ஆனால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அதிகாலமே ஆயத்தமாகி என் சமூகத்திலே வந்து நில் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆயத்தங்கள் ஒரு விதமான ஆயத்தம். நம்முடைய ஆயத்தங்கள் என்னென்ன என்று சொல்லி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஜாமக்காரரை போல எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஜாமக்காரன் காத்திருக்கிறது போல நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிகாலையிலே ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுகிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த நாளிலே நீங்கள் ஆயத்தத்தோடு அதிகாலை எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை என்னவென்றால், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும்